என்னும் ஊருல தேராகு என்னும் பேருல பேரு பெற்ற மனுஷன் ஒருவன் வாழ்ந்தான். அட ஊரு என்னும் ஊருல தேராகு என்னும் பேருல பேரு பெற்ற மனுஷன் ஒருவன் வாழ்ந்தான். அவன் மண்ணினாலே சிலைகள் செய்து மண்ணான மனிதனையே மடமையாக்கும் தொழிலை செய்து வாழ்ந்தான். அவன் மண்ணினாலே சிலைகள் செய்து மண்ணான மனிதனையே மடமையாக்கும் தொழிலை செய்து வாழ்ந்தான். அப்பேற்பட்ட மனிதனுக்கு ஆபிரகாம் எனும் பேர் கொண்ட அப்பேற்பட்ட மனிதனுக்கு ஆபிரகாம் எனும் பேர் கொண்ட ஆண்டவரின் பிள்ளை ஒருவன் பிறந்தான். அவன் உண்மையுள்ளவன், தேவ பயம் நிறைந்தன், அவன் நீதியுள்ளவன், விசுவாசமுள்ளவன். அவன் உண்மையுள்ளவன், தேவ பயம் நிறைந்தவன், அவன் நீதியுள்ளவன், விசுவாசமுள்ளவன். தேவ சித்தம் செய்ய சத்தம் கேட்டு தன்னை தத்தம் செய்த நல்ல நண்பன், நல்ல அன்பன். தேவ சித்தம் செய்ய சத்தம் கேட்டு தன்னை தத்தம் செய்த நல்ல நண்பன், நல்ல அன்பன். ஊரு என்னும் ஊருல தேராகு என்னும் பேருல பேரு பெற்ற மனுஷன் ஒருவன் வாழ்ந்தான். அட ஊரு என்னும் ஊருல தேராகு என்னும் பேருல பேரு பெற்ற மனுஷன் ஒருவன் வாழ்ந்தான். இப்படியாக தேராகு என்கிற இந்த ஒரு நல்ல தகப்பனுக்கு ஆபிரகாம் என்கிற இந்த புதல்வன் பிறந்தான். இங்கே பாருங்கோ, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பெற்ற பிள்ளைகளுக்கு எப்பவுமே நல்லதைத்தான் சொல்லிக் கொடுப்போம். ஜனப்பற்று, இனப்பற்று, மதப்பற்று, தாய்ப்பற்று, தந்தை பற்று, இப்படி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் இந்த தகவன் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தவன் உண்மையான தெய்வத்தை சொல்லிக் கொடுக்க கொஞ்சம் மறந்து விட்டான். மற்ற எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவன் தன்னுடைய பிள்ளைக்கு நல்வழியை போதிப்பதை கற்றுக் கொடுக்காமல் எதையோ கற்றுக் கொடுத்தான். இன்றைக்கு நிறைய பேர் இப்படித்தாங்க, என்னென்னத்தையோ கற்றுக் கொடுப்பாங்க, ஆனா உண்மையான நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய தாய் தகப்பன்மார் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்கோ, அதை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கோ, இதை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கோ. ஆனா அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளை ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு நல்ல ஒரு பயபக்தியிலே, கடவுளுடைய பக்தியிலே வளர்க்கிறதை மறந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த ஆபிரகாம் சற்று வித்தியாசப்பட்டவன். இவன் எப்பவும் தன் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறவன் தான். ஆனால் அதே நேரத்தில் அவன் கடவுளுக்கு கீழ்ப்படுவதிலும் மறந்து போகவில்லை. எந்த நேரமும் தெய்வத்தை தேடுவதில் தன் நேரத்தை ஒதுக்கினான். ஆனால் இன்னைக்கு நிறைய தாய் தகப்பன்மார்கள் இதை செய்வதில்லையே. ஏன்னு இப்போவாவது இந்த பாட்டு கேட்டாவது ஏதாவது தாய் தகப்பன்மார் கொஞ்சம் நான் சொல்றபடி செய்வீங்களா? கொஞ்சம் கேளுங்க, நான் ஒரு பாட்டு பாடுறேன், நல்ல பாட்டு தானுங்க. சொல்ல கேளுங்கோ, பெத்த தப்பா எப்போதும் நடத்தாதீங்கோ. ஓ ஓ அப்பா அம்மா என் சொல்ல கேளுங்கோ, பெத்த தப்பா எப்போதும் நடத்தாதீங்கோ. ஜாதி ஜனம் பேர சொல்லி வீட்ட சொல்லி நாட்ட சொல்லி, ஜாதி ஜனம் பேர சொல்லி வீட்ட சொல்லி நாட்ட சொல்லி எண்ணங்களுக்கு போட்டு போடாதீங்கோ. அவன் எதிர்காலத்தை வீணடிச்சுடாதீங்கோ. அவன் எண்ணங்களுக்கு போட்டு போடாதீங்கோ, அவன் எதிர்காலத்தை வீணடிச்சுடாதீங்கோ. ஓஹோ அப்பா அம்மா என் சொல்ல கேளுங்கோ, பெத்த தப்பா எப்போதும் நடத்தாதீங்கோ. ஓஹோ அப்பா அம்மா என் சொல்ல கேளுங்கோ, பெத்த தப்பா எப்போதும் நடத்தாதீங்கோ. அண்ணமாரே, தம்பிமாரே, அருமையான தோழம்மாரே, அக்காமாரே, தங்கம்மாரே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கோ. இப்படியாக ஆபிரகாம் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாலும் ஆண்டவருக்கும் அவன் பயந்து நடந்ததினாலே ஆண்டவர் ஒரு நாள் அவனை பார்த்து, ஹலோ ஆபிரகாம், நான் சொல்றதை கேட்பியா? இனி உன் தாய் தகப்பனோடு இருந்துட்டு இருந்தேனாக்க உன் வாழ்க்கையில நீ இப்படியே உட்காந்துக்க வேண்டியதுதான். நான் சொல்லுவதை கேள், உன்னை நான் பிரித்தெடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்தார். ஆபிரகாமே அப்படின்னார். கூப்பிட்டு அவனை என்ன சொன்னார் தெரியுமா? விட்ட விட்டு நான் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன்.
வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன். இப்படியாக ஆண்டவர் ஒரு விசுவாசமுள்ள மகனை தமக்கு தெரிந்தெடுத்தார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு விசுவாசமுள்ள சந்ததி ஆபிரகாமின் சந்ததி. இந்த சந்ததிக்கு தேவன் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதை குறித்த ஒரு பாடலை கேட்போமா? உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பே, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பே, உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவே, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பே, நீ போகும் இடமெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை காண்போர் கண்கள் எல்லாம் தயை கிடைக்கச் செய்யுவேன், உன்னை தேசத்துக்கு திரும்பும் வரை கைவிடாமல் காக்கும் உன் தேவன் நான் உன் தேவன். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பே, உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவே, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பே.